இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது வாழ்வு என்பது இன்பமும் துன்பமும் கலந்தது. பல நேரங்களில் நமது வாழ்வு சுமூகமாக சென்று கொண்டிருக்கும். சரியான வேலை, நோய் நொடியற்ற வாழ்வு, குடும்பத்திலே மகிழ்ச்சி, கணவன் மனைவி உறவிலே அன்பு, இறைவனோடு உள்ள உறவு, எந்த பிரச்சனையும் இல்லாதது போல் இருக்கும் சூழலில் ஒருவர் நோய்வாய்ப்படுகிறார், அடுத்து ஒருவர் வேலை இழக்கிறார், குடும்பத்திலே சச்சரவு. இப்படிப்பட்ட நிலைகள் என்றால் நமது மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? சிலர் நொடிந்து போவர், சிலர் கடவுளையே கேள்வி கேட்பர், சிலர் யாரோ நமக்கு மந்திரவாதம் செய்து விட்டார்கள் என்பர், சிலர் பலருடைய கண் நம்மீது பட்டுவிட்டது என்பர், சிலர் கடவுள் நம்பிக்கையை இழந்து விடுவர், சிலர் வீடை மாற்றுங்கள் என்பர். நன்றாக இருந்தபோது எந்த கேள்வியும் எழவில்லை. அதுவரை நேர்மறையாக சிந்தித்த நாம் திடீரென பிரச்சனைகள் வர எதிர்மறையாக சிந்திப்பது ஏன்? காரணம் பயம். பயம் மனிதனை தொற்றிக்கொள்கிறது. இதைத்தான் நாம் இன்றைய முதல் வாசகத்திலே சபை உரையாளர் நம்மிடம் கூறுகின்றார். அதிகாரம் 11 இறைவார்த்தை 9 மற்றும் அதிகாரம் 12-8 பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், உங்கள் இளமை பருவம் முடியும் முன்பே, உங்கள் பார்வை மங்கும் முன்பே, உங்கள் வாழ்வில் தளர்ச்சி ஏற்படும் முன்பே கடவுளை நினையுங்கள். காரணம், இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. உலக வாழ்வு என்பது மறையுண்மையே, எதுவும் நிரந்தரமற்றது என்கிறார். இதை நாம் இன்றைய நற்செய்தி லூக்கா அதிகாரம் 9 43-45 வரையில் பார்க்கலாம். இயேசு புதுமைகளை செய்கிறார், நோயுற்றோரை குணப்படுத்துகிறார், பேய்களை ஓட்டுகிறார். இதுபோல இன்னும் பல. இயேசு செய்த இந்த செயல்களுக்கு சீடர்களும் மக்களும் சாட்சிகள். ஆகவே இப்படிப்பட்ட வல்லமையுள்ள மெஸ்ஸியா, இயற்கையின் மீதே வல்லமைக்குள்ள மெஸ்ஸியா நமக்கு வேண்டும் என்று எதிர்பார்த்து கிடைத்த நிலையில் பூரித்து போயிருக்க இயேசு ஒரு குண்டை தூக்கி போடுகிறார். தன் மரணத்தை பற்றி முன்னறிவிக்கிறார். மானிட மகன் இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்று சொல்ல சீடர்களிடம் இருந்த மகிழ்ச்சி காணாமல் போகிறது. இயேசு தன் சீடர்களுக்கு உணர்த்த விரும்பியது, இந்த உலக வாழ்வு நிரந்தரம் அல்ல. இங்கே நீங்கள் கொள்ளும் மகிழ்ச்சி, துன்பம் நிரந்தரம் அல்ல. மாறாக மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்கிறார். அதாவது எல்லா மதங்களும் கடவுளை எப்படி தேடிச் செல்லலாம் என்று வழிகாட்டுமே ஒழிய கடவுள் எங்கே என்று தெளிவுபடுத்துவதில்லை. ஆனால் கிறிஸ்தவம், இயேசு கூறுகிறார், நானே வழி, வாழ்வு, உண்மை. என் வழியாயன்றி யாரும் தந்தையிடம் செல்ல முடியாது. ஆக அன்புமிக்கவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கும் செய்தி, கடவுளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் எந்த சூழலும் நாம் கடவுளை மறந்துவிடக்கூடாது. துன்பங்கள் நிறைந்த நேரமாக இருக்கலாம், இன்பங்கள் நிறைந்த நேரமாக இருக்கலாம், மகிழ்ச்சி நிறைந்த நேரமாக இருக்கலாம், நாம் வேலையில் மூழ்கியிருக்கின்ற நேரமாக இருக்கலாம், பணிச்சுமையில் இருக்கின்ற நேரமாக இருக்கலாம், சமைக்கின்ற நேரமாக இருக்கலாம், வாகனத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நேரமாக இருக்கலாம். எந்த ஒரு சூழலும் நம் நினைவில் இருக்க வேண்டியது, கடவுள் என்னோடு இருக்கின்றார், நான் அவரோடு இருக்கின்றேன். இந்த கடவுளை நினைவில் வைத்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். ஆனால் பிரச்சனைகளை தாங்கக்கூடிய சக்தியையும் அதை எதிர்த்து நிற்கும் சக்தியையும் நாம் அவரிடமிருந்து பெற முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதை உணர்ந்தவர்களாக இன்றைய நாளிலே நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்மை சார்ந்தவர்களையும் நமக்கு உதவி செய்பவர்களையும் இறைவன் கரத்தில் ஒப்புக் கொடுத்தவர்களாக மன்றாடுவோம். ஆமென்.